எல்லாரும் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கிறார்களா? அப்போ இதை செய். சாணகியர் சொன்ன வெற்றியின் ரகசியம். ஒரு மனிதனை உலகம் மதிக்க ஆரம்பிப்பது அவன் பேசும் வார்த்தையால் இல்லை, அவன் தன்னை எப்படி நடத்திக் கொள்கிறான் என்பதால்தான். நீ நல்லவனாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், எல்லோருக்கும் உதவி செய்பவனாக இருக்கலாம். ஆனால் இன்னும் சிலர் உன்னை சாதாரணமாகத்தான் பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ உன் மதிப்பை நீயே குறைத்து காட்டிக் கொண்டிருக்கிறாய். சாணக்கியர் சொல்வார், உன்னை எல்லாரும் எளிதாக அடைந்துவிட முடிந்தால் ஒரு நாள் அவர்கள் உன்னை எளிதாகவே இழந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் அதிகமாக கெஞ்சுபவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதிகமாக கிடைப்பவனை யாரும் தேட மாட்டார்கள். எப்போதும் தாழ்ந்து நிற்பவனை யாரும் உயரமாக பார்க்க மாட்டார்கள். அதனாலதான் இன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டியது மக்களை கவர்வதில்லை, மக்களை மயக்குவது. அது பொய் பேசுவது கிடையாது, அது உன் மதிப்பை உணர வைப்பது. இப்போ இந்த வீடியோவில் சாணகியர் சொன்ன வாழ்க்கையின் சில சக்தி வாய்ந்த ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த ரகசியங்களை நீ வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் இன்று உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள் நாளை உன்னை இழக்க பயப்படுவார்கள். ரகசியம் ஒன்று எல்லோருக்கும் கிடைக்காதே. நீ கவனித்திருக்கிறாயா? சிலரை நாம் அதிகமாக மதிப்போம். ஏன் தெரியுமா? அவர்கள் எப்போதும் கிடைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும், ஒரு தனி அமைதி இருக்கும், ஒரு தனி கம்பீரம் இருக்கும். ஆனால் சிலர் ஒரு மெசேஜ் அனுப்பினால் உடனே பதில், ஒரு அழைப்பு வந்தால் உடனே ஓட்டம், யாராவது கூப்பிட்டால் உடனே சம்மதம். இப்படி எல்லோருக்கும் எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் நீ ஒரு விருப்பமாகி விடுவாய், முக்கியமாக மாட்டாய். சாணக்கியர் சொல்வார், அதிகமாக அருகில் இருப்பவனின் மதிப்பு குறையும். அதனால் எல்லோருக்கும் உன்னை இலவசமாக கொடுக்காதே. உன் நேரம் விலை மதிப்புள்ளது, உன் கவனம் விலை மதிப்புள்ளது, உன் வாழ்க்கை விலை மதிப்புள்ளது. ஒருவரிடம் பேசும்போது கூட அவர்களுக்கு உன் இருப்பின் அர்த்தம் புரிய வேண்டும். எப்பொழுதும் அவைலபிளாக இருக்கிறவன் ஒரு நாள் இக்னோர்ட் ஆகிவிடுவான். ரகசியம் 2, அமைதியின் சக்தியை கற்றுக்கொள். பலர் நினைப்பார்கள் அதிகமாக பேசுபவன் தான் சக்தி வாய்ந்தவன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமைதியாக இருப்பவனை மக்கள் அதிகமாக கவனிப்பார்கள். ஏன்னா அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. சாணகியர் சொல்வார், உன் அடுத்த முடிவை யாரும் கணிக்க முடியாதபடி வாழ். அதுதான் சக்தி. உன்னை காயப்படுத்தியவனை பார்த்து உடனே கோபப்படாதே. உன்னை செருமுதல் அவமதித்தவனை பார்த்து உடனே விளக்கம் கொடுக்கிறாதே. அமைதியாக இரு. உன் அமைதி அவர்களின் மனதில் பயத்தை உருவாக்கும். ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த ரியாக்ஷன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பல நேரங்களில் நீ பேசாமல் இருப்பது 1000 வார்த்தைகளை விட பெரிய பதிலாக இருக்கும். ரகசியம் 3, உன் வாழ்க்கையை எல்லோரிடமும் சொல்லாதே. இப்போ உலகத்துல பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஷேர் பண்றது. என்ன பிளான், என்ன கனவு, என்ன சம்பளம், என்ன பிரச்சனை, எல்லாமே வெளியில. சாணக்கியர் சொல்வார், உன் ரகசியம் உன் கையில் இருக்கும் வரை அது உன் அடிமை, வெளியே சென்றவுடன் நீ அதற்கு அடிமை. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் அமைதியாக வளர வேண்டும். ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும், அதனால்தான் அது மரமாகிறது. அதை தினமும் தோண்டி பார்த்தால் அது ஒருபோதும் வளராது. அதே போல உன் கனவுகளையும் எல்லோருக்கும் காட்டிக் கொண்டே இருந்தால் அது பலவீனமாகிவிடும். முதலில் சாதி, பிறகு உலகம் பார்க்கட்டும். ரகசியம் 4, உன்னை நீ மதிக்க ஆரம்பி. மக்கள் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது நீயே. நீ உன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தால் உலகமும் அதைத்தான் செய்யும். எப்பொழுதும் மன்னிப்பு கேட்பவன், எப்பொழுதும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருப்பவன், எப்பொழுதும் அப்ரூவல் தேடுபவன் ஒரு நாள் தன்னம்பிக்கையை இழந்து விடுவான். சாணகியர் சொல்வார், சிங்கம் ஒருபோதும் கூட்டத்திடம் அப்ரூவல் கேட்காது. அதுபோல நீயும் உன் மதிப்பை உணர வேண்டும். யாராவது உன்னை இழிவாக பேசினால் அங்கிருந்து அமைதியாக விலகிவிடு. யாராவது உன் மனதை பயன்படுத்தி கொண்டால் அவர்களிடமிருந்து தூரமாகிவிடு. உன்னை மதிக்காத இடத்தில் உன் அன்பை வீணாக்காதே. ரகசியம் 5, உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே. இந்த உலகம் இரக்கம் காட்டும், ஆனால் அதே உலகம் ஒரு நாள் உன் பலவீனத்தை பயன்படுத்தியும் விடும். அதனால் எல்லோரிடமும் அழுது பேசாதே, எல்லோரிடமும் உன் வலியை சொல்லாதே. சாணக்கியர் சொல்வார், உன் காயத்தை உலகம் பார்க்க விடாதே. ஏன்னா சிலர் மருந்து தர மாட்டார்கள், அதற்கு மேலே காயப்படுத்துவார்கள். வலிமை என்பது அழாமல் இருப்பது கிடையாது, அழுத பிறகும் எழுந்து நிற்பது. நீ விழுந்தாலும் உலகம் பார்க்கும் முன் எழுந்துவிடு. அதுதான் கம்பீரம். ரகசியம் 6, வெற்றியே பெரிய பழிவாங்கல். உன்னை சந்தேகப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், உன்னை அவமதித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடன் சண்டை போடாதே, அவர்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதே. வெற்றி பெறு, அதுவே மிகப்பெரிய பதில். சாணகியர் சொல்வார், நாய் குறைத்ததற்காக சிங்கம் திரும்பி பார்க்காதே. அதுபோல உன்னை பற்றி பேசுபவர்களை பார்த்து நேரத்தை வீழாக்காதே. உன் வாழ்க்கையை கட்டு, உன் கனவுகளை வெல், உன் குடும்பத்தை உயர்த்து.
ஒரு நாள் உன்னை மதிக்காதவர்கள் கூட உன் பெயரை மதிக்க ஆரம்பிப்பார்கள். ரகசியம் 7 தனிமையை பயப்படாதே. பலர் தனியாக இருக்க பயப்படுகிறார்கள். அதனாலதான் தவறான மனிதர்களை பிடித்துக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்வார், தவறான கூட்டத்தை விட தனிமை மேல். தனிமை உன்னை உடைக்காது, அது உன்னை உருவாக்கும். நீ தனியாக இருக்கும் நேரத்தில் தான் உன்னை நீ கண்டுபிடிப்பாய். உன் உண்மையான சக்தி உன் அமைதியான இரவுகளில் பிறக்கும். அதனால் சில நேரம் போனை விட்டு விலகு. சில நேரம் உலகத்திலிருந்து விலகு, உன்னோடு நீ இரு. அப்போதுதான் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலை ஆரம்பிக்கும். கடைசி உண்மை, இந்த உலகம் ஒரு விஷயத்தை மட்டும் மதிக்கும். மதிப்புள்ள மனிதர்களை. அந்த மதிப்பை உருவாக்குவது பணமில்லை, அழகில்லை, பேச்சில்லை, அது உன் மனநிலை. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உலகம் உன்னை எப்படி பார்க்க போகிறது என்பதை முடிவு செய்கிறது. அதனால் இனிமேல் யாரிடமும் கெஞ்சாதே, யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க ஓடாதே. யாராவது உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உன் இல்லாத இடத்தின் அர்த்தத்தை உணரவிட்டு விலகிவிடு. நினைவில் வை, சூரியன் யாரிடமும் ஒளிதர அனுமதி கேட்காது. சிங்கம் யாரிடமும் கர்ஜிக்க அனுமதி கேட்காது. அதே போல நீயும் உன் வாழ்க்கையை தாழ்த்தி கொள்ள அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை நீ உயர்த்திக்கொள், உன்னை நீ கட்டுப்படுத்து, உன்னை நீ மதிக்க ஆரம்பி. ஒரு நாள் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உலகமே உன்னை இழக்க பயப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தமிழ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். நன்றி. இருக்கும் நேரத்தில் தான் உன்னை நீ கண்டுபிடிப்பாய். உன் உண்மையான சக்தி உன் அமைதியான இரவுகளில் பிறக்கும். அதனால் சில நேரம் போனை விட்டு விலகு. சில நேரம் உலகத்திலிருந்து விலகு, உன்னோடு நீ இரு. அப்போதுதான் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலை ஆரம்பிக்கும். கடைசி உண்மை, இந்த உலகம் ஒரு விஷயத்தை மட்டும் மதிக்கும். மதிப்புள்ள மனிதர்களை. அந்த மதிப்பை உருவாக்குவது பணமில்லை, அழகில்லை, பேச்சில்லை, அது உன் மனநிலை. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உலகம் உன்னை எப்படி பார்க்க போகிறது என்பதை முடிவு செய்கிறது. அதனால் இனிமேல் யாரிடமும் கெஞ்சாதே, யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க ஓடாதே. யாராவது உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உன் இல்லாத இடத்தின் அர்த்தத்தை உணரவிட்டு விலகிவிடு. நினைவில் வை, சூரியன் யாரிடமும் ஒளிதர அனுமதி கேட்காது. சிங்கம் யாரிடமும் கர்ஜிக்க அனுமதி கேட்காது. அதே போல நீயும் உன் வாழ்க்கையை தாழ்த்தி கொள்ள அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை நீ உயர்த்திக்கொள், உன்னை நீ கட்டுப்படுத்து, உன்னை நீ மதிக்க ஆரம்பி. ஒரு நாள் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உலகமே உன்னை இழக்க பயப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தமிழ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். நன்றி.